எப்படி இருக்காயா? நான் செஞ்சேன். இன்னொன்று சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சாம்பாருன்னு யோசிக்கலாம். சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் முருங்கீரை சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எங்கள் ஆயாவும் செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கீரை நான் ஊறி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஆயா வந்து சாம்பார் வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கே முருங்கீரை வாங்கினியாடா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். எதிர்க்கவே ஒரு கழுத்தில் வந்து முருங்கீரை மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நான் பறித்து எடுத்துகிட்டு வந்து உருவி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆயா வந்து குழம்பு வச்சுட்டாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட லஞ்சு. இன்னொரு விஷயம் காட்டுறேன். வத்தலும் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட லஞ்சு. இன்னொரு விஷயம் தான் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே பூலாம் 20 ரூபாய்க்கு வாங்குவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வீட்லயே பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க, இது வந்து செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கடையில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மட்டும் தின்னூறு, கருப்புரம், அப்புறம் மஞ்சள் தூள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மட்டும் நான் கடையில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். பூலாம் வீட்லேயே பூத்துது ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க, இது வந்து ரோஸு, அப்புறம் வந்து இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டிசம்பர் ஃப்ரெண்ட்ஸ். கீழே மேலே வந்து செம்பருத்தி மேலே இது சொல்லுங்க. என்ன பூயா? மருதாணி பூ தானே. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயா இது இது என்ன சொல்லுவாங்க? ஐயா சொல்லாயா? இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் என்னடா நடுவில் கலர் கலராக இருக்குன்னு யோசிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரு கனகாபரம்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஆயா. நானும் எங்கள் ஆயாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து செஞ்சோம். அப்போ வந்து இதை வந்து பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அழகாக இருக்கட்டுமே நடுவில் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் எங்கள் ஆயாவும். இதை பாருங்க, அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் மருதாணியோட பூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஆயா இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சந்தனம் ஒன்று 5 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அப்போ வந்து சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் எப்படி பூத்துதுன்னு கேட்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே குதிச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கால் அருகிதன்னு சொரிஞ்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து வெளியே பார்த்தா குப்பில் ஏதோ ஒரு வாசனை அடிக்குது. என்னென்ன வாசனை நிமிந்து பார்த்தா தான் தெரியுது நிறைய பூலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஹாப்பி ஆகிட்டு சாமி இந்த பூலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி இதெல்லாம் பூத்து ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வாசனையாக இருந்தது. அப்புறம் ஹாப்பி ஆகிட்டு சாமிக்கெலாம் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறித்து கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டேன், எப்பவுமே சாயந்தரம் தானே நான் செய்வேன் அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் வருது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட. அதனால நான் சீக்கிரம் படிச்சுட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிக்கிறதுக்கே 11 மணி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். 6 மணிக்கு உட்காந்தான். அந்த அளவுக்கு நிறைய படிச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எங்கள் ஆயா வந்து குங்குமஞ்சாலாம் சாமி வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே சாமி கும்பிட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு பறிச்ச பூ. இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பூத பூ ஃப்ரெண்ட்ஸ், அதனால ரொம்ப ஹாப்பியாக